இப்போ வர்ற பாட்டுகள்ல பெரும்பாலும் அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அர்த்தம் இல்ல. நெறையா பாடல்கள்ல அர்த்தம் இல்ல. அர்த்தமுள்ள பாடல்கள யாரும் விரும்புறதும் இல்ல. ஏன்னா, எத்தனையோ நல்ல நல்ல பாடல்கள்லாம் வந்துச்சு. கண்ணதாசன் அந்த காலத்தில எத்தனையோ கவிஞர்கள் சொல்லலாம். கண்ணதாசன்லேருந்து, வாலியிலேருந்து, புலமை பித்தன்லேருந்து, அந்த காலத்து பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துலேருந்து, தத்துவ பாடல்கள் இப்படி எத்தனையோ பாடல்கள் நல்ல நல்ல பாடல்கள்லாம் வந்துச்சு. ஆனா, நல்ல பாடல்கள வந்து பெரும்பாலும் வந்து யாரும் வந்து அந்த காலத்தில கேட்டாங்க. இப்ப யாரும் அந்த மாரி பாட்ட வந்து பெரும்பாலும் யாரும் கேட்கறதில்ல. இப்ப இருக்கிற காலம் வந்து மாறி போச்சு. 2கே கிட்ஸோட காலமா ஆயிருச்சு. சரி, இப்படி சொல்றீல, இதுக்கு முன்னாடி 90கள், 80கள்ல இந்த மாரி பாடல்லாம் வரலையான்னு கேட்டா, இந்த மாரி பாடல்லாம் வந்துச்சு. 80, 90கள்ல இந்த மாதிரியான பாடல்கள்லாம் வந்திருக்கு. உதாரணமா, புலன் விசாரணை படத்தில ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. பொதுவா அந்த புலன் விசாரணை படத்தில வந்து பாட்டே வந்து வேணான்னு சொல்லி தான் ஆர்கே செல்வமணி சொல்லியிருக்காரு. அதேமாரி கேப்டன் பிரபாகரனே பாட்டே வேணான்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா, அது அவரோட படத்தோட கதைக்களம் வந்து கிரைம் ஸ்டோரி. அதில பாட்டு வந்துட்டா இடைச்சர்களா பாடல் வந்தா படத்த வந்து போர் அடிக்கிற மாரி ஆயிரும். படம் வந்து யாருக்கும் பிடிக்காம போயிரும்னு சொல்லி அந்த அதில பாடல் வேணான்னு சொல்லி தான் இளையராஜாட்ட சொல்லியிருக்காரு. இந்த புலன் விசாரணை படத்துக்கு இளையராஜா நல்ல பின்னணி இசை குடுத்திருப்பாரு. அதே நேரத்தில பாட்டு வேணான்னு சொல்லவும் இளையராஜாவுக்கு வந்து நான் பாட்டு போட்டு தர்றேன்யா அப்படின்னு சொல்லி அவர் போட்டு குடுத்துருக்காரு. பாட்டு ஏதாவது சிச்சுவேஷன கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி 2 சிச்சுவேஷன கிரியேட் பண்ணி அதில 2 பாடல்கள் இருக்கும் புலன் விசாரணை படத்தில. அந்த பாடல்கள் வந்து பெரிய அளவுல கை அதில இந்த குயிலே குயிலே கொஞ்சும் தமிழேன்னு ஒண்ணு பாட்டு இருக்கும். அப்புறம் இன்னொரு பாட்டு இளமைக்குன்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அப்புறம் இந்த இன்னொரு பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் சிக் 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 இதுக்கு தான் சிக் 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 இதுதான் சிக் சிக் இதுக்கு தான் பட்டு மஞ்சம் போடட்டா மொட்டு மல்லி கொட்டட்டா இங்கிருக்கும் ஜன்னலில் இதுதான் சிக் 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 இந்த சிக் 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 இந்த வார்த்தை வந்து ஒரு 2 வரிகளுக்கு ஒரு தடவ அந்த வரிகள் வர்ற மாரி பாட்டு ஃபுல்லா வச்சிருப்பாரு. அது வித்தியாசமா இருக்கும் அந்த பாடல் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து பயங்கரமா பிரிச்சிருப்பாரு இளையராஜா அந்த பாட்டுல. ரொம்ப அருமையா அந்த பாட்டுல வந்து பிரிச்சிருப்பாரு. எதுக்காக அந்த பாட்ட சொல்றேன்னா, இந்த மாரி இந்த பாட்டுல வந்து எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. அந்த 96, 95 இந்த காலகட்டத்தில லியோனி பட்டிமன்றம் வந்து ஃபேமஸ். அந்த டைம்ல தான் வந்து பழைய பாடலா, புதிய பாடலா, கண்ணதாசனா, ஆ கண்ணதாசனா, பட்டுக்கோட்டையா இப்படியான பட்டிமன்றங்கள்லாம் ஃபேமஸ் ஆயிட்டு வந்துச்சு அவரோட. அதுக்கு முன்னாடி சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் தான் ஃபேமஸ். அந்த லியோனி பட்டிமன்றம் வந்து 95, 96 இந்த காலகட்டத்தில யார் அந்த லியோனி அப்படிங்கிற மாரி எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சு. எல்லா கடைகள்லயும் லியோனி பட்டிமன்ற கேசட் விப்பாங்க. அந்த லியோனி பட்டிமன்ற கேசட்ல பழைய பாடலா, புதிய பாடலா எல்லா இடத்துலயும் ஒலிச்சுக்கிட்டு இருக்கும். அதில இந்த பாடல குறிப்பிட்டு வந்து கவிஞர் மூரா அப்படிங்கிறவர் வந்து பேசியிருப்பாரு நெறையா இடங்கள்ல. "எது தான்டா, எதுக்கு தான்டா" அப்படிங்கிற மாரி பேசியிருப்பாரு. இதுதான் இப்படிலாம் பாட்டு போட்டுருக்காங்க. அதாவது ஒரு பழைய பாடல உயர்த்தி சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி உள்ள 60ஸ் உள்ள உள்ள பாடல உயர்த்தி சொல்லியிருப்பாரு. 90ஸ், 80ஸ்ல உள்ள பாடல்கள சில குறை சொல்லியிருப்பாரு. அந்த நேரத்தில வந்து ஒரு யாருக்கும் பெரிய அளவுல புடிச்சுச்சா அப்படிங்கிறது தெரியாது. இப்பயும் அந்த பாட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து பயங்கரமா இருக்கும். பின்னணி இசை வந்து பிரிச்சிருப்பாரு இளையராஜா. ஒவ்வொரு இடை இசையெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, அ ஆசம் அப்படின்னு சொல்ற மாரி அந்த மாரி அந்த பின்னணி இசை இருக்கும். அந்த பாடல கேட்டு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா வந்து எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாரி போட்டாலும் இளையராஜா வந்து அர்த்தமே இல்லாம போட்டாலும், இந்த பாட்டுல எந்த அர்த்தமும் இருக்காது. அர்த்தமே இல்லாம இருந்தாலும், பாட்டோட அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் இந்த பின்னணி இசைலாம் இருக்குல்ல, அதுக்காகவே அந்த பாட்ட திருப்பி கேட்கலாம். வார்த்தைக்கு வந்து பாடலுக்கு வந்து அர்த்தமே தேவையில்ல. அந்த இசை தான் முக்கியம். அந்த பாட்ட வந்து ஒரு ராப் சாங், ஒரு ஃபாஸ்ட் சாங் வடிவத்தில குடுத்திருப்பாரு. அந்த ஃபாஸ்ட் சாங் வடிவத்த அழகா குடுத்திருப்பாரு. அத ரசிச்சு நம்ம கேட்கிற மாரி குடுத்திருப்பாரு. அந்த பாட்டுக்கு வந்து அர்த்தமே தேவையில்ல. அந்த வரிகளுக்கு அந்த மாரி தான் குடுத்திருப்பாரு. ஆனா, இப்ப வர்ற பாடல்கள் வந்து அர்த்தத்தோட வருதான்னு கேட்டா, அர்த்தம் த்தோட வர்றதில்ல. பாடலோட இசை இதே சரி இந்த மாரியாவது குடுத்துருப்பாரா? இந்த மாரி இளையராஜா அளவுக்கு இந்த பாட்ட வந்து ரசிக்கிற மாரி ராப் சாங் மாரி குடுத்துருப்பாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா அதுவும் கிடையாது. அது ஒரே இரைச்சல் சவுண்டு, கத்துற சவுண்டு, டம்மு டும்முன்னு சவுண்டு இதுதான் வந்து கேட்குதே தவிர, அது இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன்ங்கிறது எப்படி அமைக்கிறதுங்கிற இசைஞானி இளையராஜா போன்றவர்களோட பாட்ட காப்பி அடிச்சு போட்டா மட்டும் பத்தாது. கரெக்ட்டா வந்து அந்த பாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த மாரி அந்த பாட்ட கேட்டு கரெக்ட்டா தெரிஞ்சு, அந்த மாரியே ஓரளவுக்கு இசையமைச்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா, இளையராஜாவோட இசையை பின்பற்றி நெறையா பேர் வந்து கொஞ்சம் லைட்டா ஃபாலோ பண்ணிலாம் சில பேர் பாட்டு போட்டுருக்காங்க. ஆ 80, 90கள்ல அதெல்லாம் இசைய ஃபாலோ பண்ணி போட்டது தப்பு கிடையாது. கரெக்ட்டா போட்டிருப்பாங்க. நம்ம ரசிக்கிற மாரி போட்டிருப்பாங்க. ரசிக்கிற மாரி யாரு காப்பி அடிச்சு போட்டாலும் தவறு கிடையாது. ரொம்ப கொடூரமா, ரணகொடூரமா கேட்க முடியாத அளவுக்கு போடுறது தான் தப்பு. இப்ப வர்ற பாடல்கள்லாம் இந்த மாரி பழைய பாடல்கள கேட்டு ஓரளவு அந்த வடிவத்தில கொடுக்க முடிஞ்சா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம்.